நீயும் சரி உன் நொத்தானும் சரி எப்பவும் கிண்டல் கேலி ஒரு குதர்க்கம். நான் இங்க கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கேன், அது அங்க என்ன பண்ணிட்டு இருக்கு பாரு. இழுக்காத சுப்பு, எனக்கு அப்படியே கடுப்பா வருது. ஜோசியரை பார்க்க போனே, இப்ப வீட்டுக்கு வந்திருக்கே, அங்க என்ன நடந்துச்சு, ஜோசியர் என்ன சொன்னாரு, அனுக்கு எப்ப கல்யாணம், இப்படி எல்லாம் ஒரு நல்லதா 4 வார்த்தை கேட்க காணோம். அங்க அத சொல்லிருப்பானே, இங்க இத சொல்லிருப்பானே, நீ இழிச்சிருப்பியே, கிண்டல் பண்றீங்க. உங்க 2 பேரையும் எப்படித்தான் வளர்த்தாங்களோ. சூர்யா சார் பணம் கட்டலங்கிற எண்ணம் அத்தானுக்கு வரும், என்னத்தான் சொல்றீங்க? அடிச்சாடா அந்த சூரிய பிரகாஷ். அது எப்படி அவன் உங்களை கட்ட விடுவான்? அவன் லட்சணத்தை தான் நான் கண்ணால பார்த்தேன். அத்தா உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். முதல்ல அணு வரட்டும், அப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம். அக்கா சரிக்கா, நான் கிளம்புறேன். என்னடி எங்க கிளம்புற? எங்கன்னா வேலைக்கு தான். இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் பார்க்க சொல்லிருக்காங்க. பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வராங்கல்ல, இனிமே இப்படிதான் இருக்கும். சரி, உன் உடம்ப பாத்துக்க பூர்ணி. சரிக்கா. நான் வரேன் தான். வரேன்க்கா. என்ன புஷ்பா, இன்னைக்கு சமைக்கலையா? இன்னைக்கு காலையிலேயே நான் எதுக்கு ஜோசியரை பார்க்க போனேன் உனக்கு தெரியுமா? காசு கொழுப்பு, கண்டவங்களையும் பார்த்து ஜோசியம் கேக்குறேன்னு பணத்தை எழுதிட்டு வந்திருப்ப, அதானே? அதானே சுப்பு, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். யாரோ கண்டவனை பார்த்து நான் பணத்தை அழுவ போல. நான் போனதுக்கு காரணம் இருக்கு சுப்பு. சுப்பு, நம்ம பொண்ணு மனசுல யாரோ இருக்கான். என்ன சொல்ற புஷ்பா? என்ன சொல்றேன்னு புரியலையா? இல்ல, ஏன் இப்ப திடீர்னு அப்படி சொல்ற? கண்ட நேரத்துல போன்ல யார் கூடயோ பேசிட்டு இருக்கா. நாம அவளை கவனிக்கிறோம்னு கூட அவளுக்கு தெரியல. அந்த அளவுக்கு சந்தோஷமா சுவாரஸ்யமா யார் கூடயோ பேசுறா. யார் கூடடி பேசுறேன்னு கேட்டா என்னமோ சொல்லி சமாளிக்கிறா. எதை கேட்டாலும் சூர்யா சார் பேரையே சொல்றா. அவர் பேரை சொன்னா நாம எதுவும் கேட்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கா போல. அதுக்குதான் ஜோசியரை பார்க்க போனியா? ஜோசியர் என்ன சொன்னாரு? சாமியாடி அம்மா என்ன சொன்னாங்களோ அதேதான் சொல்றாரு. அவளுக்கு ராஜயோக ஜாதகம் இருக்கான். அந்த ராஜாவே வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருவாராம். அவ போக்குல விடுங்க, தலையிடாதீங்கன்னு சொல்றாரு. நாம அப்படி விட முடியுமா சுப்பு? அதை எப்படி விட முடியும்? அவ தலையில என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சா அந்த நல்லது கெட்டதுக்கு ஏற்ப அனுசரிச்சு விடலாம். அது தெரியாம அவ இஷ்டத்துக்கு விட முடியுமா? ஆனா ஒண்ணு சுப்பு, அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. அதான் அந்த மகமாய் மேல பாரத்தை போட்டு நடக்கிறது நடக்கட்டும்னு இருக்க போற. புஷ்பா, அனு நம்ம பொண்ணு. அவ யாரையோ மனசுல நினைச்சுக்கிட்டு தான் இப்படிலாம் நடந்துக்கிறான்னு நீ சொல்றது என்னால நம்பவே முடியல. சின்ன பொண்ணு, அவளை போய் எப்படி சொல்ற நீ? நான் என்ன நினைக்கிறேன், நீ இந்த சாமியாடியம்மா ஜோசியர் சொல்றதெல்லாம் கேட்டு ஒரு குழப்பத்துல இந்த மாதிரிலாம் வளர்றன்னு நினைக்கிறேன். சுப்பு, சரி சரி, வேலையை போய் பாரு. எனக்கு மட்டும் நம்ம பொண்ணை பத்தி இப்படி எல்லாம் பேசணும்னு ஆசையா சுப்பு?
ஹாய் அனு. ஹலோ சார். எனி அப்டேட்? எஸ் சார். சம்மர் சீசன்றதுனால தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸோட காட்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண சொல்லிருக்கேன். வாட்? எனக்கு எதுக்கு இந்த அப்டேட்ஸ் எல்லாம்? நீங்க தானே சார் அப்டேட் கேட்டீங்க. அனு, நான் என்ன அப்டேட் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? வெயில் காலத்துல காட்டன் புடவை கட்டணுமான்னு ஊர்ல இருக்கிற லேடிஸ் பாத்துப்பாங்க. நீ எதை பத்தி முதல்ல கவலைப்படணுமா அதை பத்தி கவலைப்படணும். சோ மொத்தமா மறந்துட்டேன் இல்லையா? மான்சி சொன்னது கூட ஞாபகம் இல்லையா? அண்ணனை பத்தி அனு. ஐயோ சாரி சார், எனக்கு அது ஞாபகமே இல்ல. எது ஞாபகம் இல்லையா? பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. ஆபீஸ்ல யாருக்கும் தெரியக்கூடாதுதானே இப்படி சொல்ற? சார், சூர்யா சார் எப்பவும் பிஸியாவே இருக்காரு. மீட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. நான் எப்படி சார் அதெல்லாம் கவனிக்கிறது? சும்மா சொல்லாத அனு. நான் அப்பவே வந்து பார்த்தேன். நீ உன் சீட்ல இல்லவே இல்ல. நான் எஃப்எம் கிட்ட கேட்டேன். நீ அண்ணன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறதா சொன்னாரு. நானும் மான்சியும் சொன்னதுதான் நீ செஞ்சுட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். நீ என்னடானா இப்ப வேற ஏதோ சொல்லிட்டு இருக்க. என்ன அனு? நிஜமாவே நான் அந்த விஷயத்த மறந்து போயிட்டேன். ஆனா நான் உங்களை தேடினது வேற ஒரு விஷயத்துக்கு. என்ன தேடினியா? எதுக்கு? தேங்க்ஸ் சொல்றதுக்காக. தேங்க்ஸ் எதுக்கு? நீங்க என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கல்ல, அதுக்காக. ஐயோ, உன் தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு வேணாம் அனு. அதுக்கு பதிலா எனக்கு வேற ஒண்ணு வேணும். அதான் அண்ணனை பத்தி. அண்ணன் லவ் பண்ற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னானே, என்ன ஆச்சு? என்னனோ ஏதாச்சும் சொல்லு. ஐ வில் ட்ரை சார். ஓகே அனு, see you. சார் 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 என்ன? சார், ஒரு நிமிஷம். வாங்கின உடனே அப்படியே ஒரு 25 இயர்ஸ் பின்னாடி போன மாதிரி இருக்கு. நான் ஸ்கூல் போன ஞாபகம்லாம் வருது. சின்ன வயசுல நான் இத நிறைய சாப்பிட்டிருக்கானு. தேங்க்யூ சோ மச் அனு. தேங்க்ஸ் அ லாட். எக்ஸலன்ட் கிஃப்ட் அனு. எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும் சார். ஓகே அனு, இதுக்கு தேங்க்ஸ் அ லாட். ஆனா அத மறந்துடாத. ம்? ம். அப்பா, அனுமா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டே இருக்கேன்ப்பா. ஏன்? இல்ல இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்தோடனே பேசிக்கலாம். சரிப்பா. ம். நேத்து சூர்யா சார் வீட்டுக்கு போயிட்டு லேட்டா வந்ததால அப்பா ஃபோன் பண்றாரோ? ஏன் பேசணும்னு வர சொல்றாரு? எதை பத்தி பேச போறாரு? எஃப்எம். சொல்லுங்க மேடம். சூர்யா சார் எங்க இருக்காங்க? அவர் கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருக்கார் மேடம். ஓ, ஓகே மேடம்.
கிளம்பிட்டீங்களா மேடம்? ஆமா. வாங்க மேடம், கார்ல போலாம். கார்லயா? ஆமா மேடம், உங்களை டிராப் பண்ணதா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன புதுசா இருக்கு? நான் எப்பவும் தனியா தானே போவேன். கார்ல வேண்டாம், நான் எப்பவும் போல போய்க்கிறேன். இல்ல மேடம், சார் சொல்லிருக்காரு உங்களை டிராப் பண்ண சொல்லி. அதெல்லாம் வேண்டாம், சூர்யா சார் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நான் கிளம்புறேன். ம். எஸ் மீரா. ஸோ அடுத்த 3 months ரொம்ப சீரியஸ் பீரியட். இந்த 3 மாசத்துல என்ன சேல்ஸ் ஃபிகர் வருதோ அதை வச்சு தான் இந்த வருஷம் முழுக்க நம்ம பிளான் பண்ண வேண்டியிருக்கோம். யூ மஸ்ட் ஃபாலோ திஸ் கேர்ஃபுல்லி. எஸ் சார், ஆல்ரெடி எல்லா டீம் கிட்டயும் பேசியிருக்கேன். நெக்ஸ்ட் 3 months ஆர் வெரி க்ரூஷியஸ். ஓகே சார், வாட் எல்ஸ்? அடுத்த மீட்டிங் என்ன ஷெட்யூல்? அடுத்து ஒரு 30 minutes நீங்க ஃப்ரீ தான் சார். ஃப்ரீயா? ரியலி? எஸ் சார். நீ அப்படிலாம் ஃப்ரீயா விட மாட்டியே மீரா. ஹவ் இட்ஸ் பாசிபிள்? எஸ் சார், டெய்லி இனிமே இந்த டைம்ல நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். ஈவினிங்ல கொஞ்சமாவது உங்களுக்கு பிரேக் கிடைக்கட்டுமேனு தான். பட் மீரா, எதுக்கு புதுசா ஒரு பழக்கம்? புது பழக்கம் தான், உங்களுக்காக தான் சார். இந்த டைம்ல அனு மேடம் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. சோ அந்த டைம்ல நீங்களும் ஃப்ரீயா இருந்தா நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. ஏன் சார், ஏன் சிரிக்கிறீங்க? உங்களை கேட்காம இந்த டிசிஷன் எடுத்ததுக்கா? நோ 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 நோ. இந்த சேஞ்ச் எல்லாம் யாருக்காக மீரா? உங்க வாழ்க்கையில நடக்கிற சேஞ்சஸ்க்கு ஏத்த மாதிரி உங்க ஸ்கெடியூல்ஸ்லயும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலான்னு பார்த்தேன் சார். உங்க பர்சனல் ஃபோன் கால்ஸ், மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் இவ்வளவு நாள் நான் தான் அரேஞ்ச் பண்ணேன். இப்போ இதையும் பண்ணிடலான்னு. நீ எல்லார் மாதிரியும் குழந்தையா பிறந்து வளர்ந்தியா, இல்ல உன்னை மட்டும் ஆர்டர் பண்ணி இப்படி செஞ்சாங்களா? பிளானிங்னா உன்கிட்ட தான் படிக்கணும் மீரா. அமேசிங், ஃபேன்டாஸ்டிக், ஐ அம் த்ரில்ட் மீரா. இதுக்காக உனக்கு ஏதாவது பண்ணணும். கம் ஆன், கோ ஹெட் மீரா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இல்ல சார், நம்ம அப்புறமா பேசலாம். இப்போ அனு மேடம் கிளம்புற டைம் ஆச்சு. கிளம்புற டைம் ஆச்சா? அவ அப்பவே கிளம்பி போயாச்சு. அவ கிளம்புறேன் பாய்னு மெசேஜ் அனுப்பிட்டு தான் போனா. எனக்கு தெரிஞ்சிருந்தா அனுவை வெயிட் பண்ண சொல்லிருப்பேன் சார். இட்ஸ் ஓகே மீரா. என்னோட வேலை ஷெட்யூல் எல்லாத்தையும் அவ சரியா புரிஞ்சுக்குவா. அவளுக்காக வேலையில எந்த சேஞ்சஸ் நான் பண்ணாலும் அவளுக்கு பிடிக்காது. அவ வயசுக்கு அந்த திங்கிங். எங்க 2 பேருக்காக ஷெட்யூல்லாம் சேஞ்ச் பண்ண நீ ரொம்ப ட்ரை பண்ணிருக்க. தேங்க்ஸ் மீரா. உனக்கு என்ன வேணும்னு நான் கேட்டல, சொல்லு மீரா. ஐ வில் டூ. இப்போ ஒண்ணும் வேண்டாம் சார், டைம் வரும்போது நானே கேக்குறேன். ஓகே, see you மீரா. நான் வருத்தப்படுறேன்னு கூட அவருக்கு தெரியல. திரும்ப திரும்ப அனுவை பத்தி ரொம்ப பாசிட்டிவாவே பேசுறாரே. மை காட், அனு இஸ் such an idiot. பாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு போயிட்டே இருக்கா. சூர்யா சாரோட வேல்யூ என்னன்னு அவளுக்கு தெரிஞ்சதானே? புல்ஷிட். ஓஹோ, அப்படியா? சரி, நான் இவ்வளவு சீக்கிரம் டிராப் பண்ணிட்டு வந்துட்டியா? கார்ல போனியா, ஃளைட்ல போனியா? இல்ல சார், மேடத்தை நான் டிராப் பண்ண போகவே இல்லை சார். வாட்? ஆமா சார், அனு மேடம் நானே போய்க்கிறேன்ட்டாங்க. அவளே போய்க்கிறேன்னு சொன்னா நீ உடனே சரின்னு சொல்லிடுவியா? உன் வேலை என்ன? நீ டிரைவர் தானே? ஒரு வேலையை சொன்னா ஒழுங்கா பண்றதில்ல. அந்த வேலையை விட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எஃப்எம் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்க? அப்படி என்ன பேச்சு ஆபீஸ் நேரத்துல? அவ போய்க்கிறேன்னு சொன்னாலாம் இவன் சரின்னு சொன்னானா? சாரி சார். சார், அனு மேடம் இப்ப வீட்டுக்கு போயிருப்பாங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, விடுங்க. அவ தனியா போயிருக்கா, நீ கூலா பதில் சொல்ற? சார், எப்பவும் போறது தானே சார். அப்ப வேற இப்ப வேற. இனிமே நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்க சார், நான் அந்த பக்கமா தான் போறேன். நானே அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். ஓகே பங்கஜ்.
அங்க போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. மீரா, சார். தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் ஃபைல்ல அனு சைன் பண்ணிட்டாளா? நோ சார். பட் அனு இன்னைக்கு சைன் பண்ணி ஆகணும். அந்த அக்ரிமெண்ட் இன்னைக்கு கிளையண்ட்டுக்கு அனுப்பி ஆகணும். வாட் இஸ் திஸ் மீரா? இதெல்லாம் நீ ஃபாலோ பண்றது இல்லையா? அனு மேடம் கிட்ட நான் எப்படி சார் சொல்ல முடியும்? விடு சூர்யா, நான் பாத்துக்கிறேன். அதான் நான் அனு மேடம் வீட்டுக்கு போறேன்ல, நானே சைன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, நான் ரூம்ல வெயிட் பண்றேன். சீக்கிரம் வா. சரி. என்னடி ரம்யா, என்ன விஷயம்? 2 தடவை கால் பண்ணிருக்கேன். நீ வாட்ஸ்அப்பே பார்க்கலையாடி? முதல்ல பாருடி. வாட்ஸ்அப்பா? எதுக்குடி? ஐயோ, ரிசல்ட் வந்துருச்சுடி. உனக்கு நான் அதை அனுப்பியிருக்கேன் பாரு. என்னது ரிசல்ட் வந்துருச்சா? கொஞ்ச நேரம் லைன்ல இரு. சூப்பர். இத முதல்ல சூர்யா சார் கிட்ட சொல்லணும். ரம்யா, 82% எடுத்திருக்கேன்டி. அதுலயும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல 95%. என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தாண்டி நம்ப முடியல. ஆமா, நீ எவ்வளவு எடுத்திருக்க? வாழ்க்கைக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்திருக்கேன். உன்ன மாதிரி நிறைய எல்லாம் எடுக்கலடி. எவ்வளவுன்னு சொல்லுடி. 79% போதுமா? ஓகே தான். ஆனா இன்னும் கொஞ்சம் மார்க் வாங்கிருக்கலாம்ல. சூர்யா சார் மாதிரி யாராவது எனக்கும் டீ போட்டு கொடுத்து டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்திருந்தா நான் 82%ல 99% வாங்கியிருப்பேன். சரி சரி, 2 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன். வீட்டுக்கு வந்து பேசலாம். சரிடி. ஹலோ சார். நானே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா கால் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே கால் பண்ணிட்டீங்க. இப்போ எங்க இருக்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார். வீட்டுக்கு கிளம்புறேன். பாய்னு மட்டும் மெசேஜ் அனுப்ப தெரியுதுல்ல? வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே மெசேஜ் பண்ண வேண்டாமா? நான் இன்னும் வீட்டுக்கே போய் சேரல. அதுக்கப்புறம் தானே மெசேஜ் பண்ண முடியும். நல்லா பதிலுக்கு பதில் மட்டும் பேச தெரியுது. என்ன சார் ஆச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? நான் ஒரு முக்கியமான விஷயமா பேசலாம்னு நினைச்சா. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வீட்டுக்கு போகும்போது ஒழுங்கா டிரைவர் கூட கார்ல போயிருந்தா நான் இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டியிருக்குமா? ஏன் சார் ஒண்ணு இல்லாத விஷயத்துக்குலாம் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் அப்புறமா பேசுறேன். ஹலோ. ஏமா, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ரோட்ல நடக்கும்போது போன் பேசக்கூடாதுன்னு. அப்பாக்கான கதியை பார்த்தல? அது இல்லப்பா, இப்பதான் ரம்யாக்கு போன் பண்ணேன். ரம்யாக்கு நேரே வந்து சொல்லிருக்கலாமேம்மா, அதுக்கு ஒரு போனா? அதுப்பா, ஐயோ, ரிசல்ட் வந்த விஷயத்த முதல்ல சூர்யா சார் கிட்ட தான் சொல்லணும். என்ன யோசனை? சரி சரி, வா வா. அனு, ரிசல்ட் வந்துச்சா ரம்யா? இல்ல அங்கிள், நாளைக்கு ரிசல்ட் வந்துருந்தா சொல்ல வந்தேன். சூர்யா சார் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். நல்லா இருக்குடி உன் கதை. படிக்க வச்சது உங்க அப்பா, ஆனா ரிசல்ட் மட்டும் முதல்ல சூர்யா சார்க்கா? ஏன் இப்படி எல்லாம் அநியாயம் பண்ற? ஹே, ரொம்ப லாஜிக்கா பேசி என்னையும் குழப்பி விட்டுறாத. சரி, உங்க அப்பா எதுக்காக உனக்காக காத்திருக்க சீக்கிரம் வான்னு சொல்றாரு? என்னடி விஷயம்? வீட்ல ஏதாவது தெரிஞ்சிருச்சா? ஐயோ சும்மா இருடி, நானே பயந்துட்டு இருக்கேன். ஒருவேளை அம்மா ஏதாவது சொல்லிருப்பாங்களோ? சேச்சே, அதெல்லாம் இருக்காதுடி. உங்க அம்மா ஏதாவது சொல்லிருந்தா அங்கிள் இப்படி பொறுமையால பேசிட்டு இருக்க மாட்டாரு. பயங்கரமா கோவமா காலனி வாசல் அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீ தைரியமா போ. வா. எங்க உன் பொண்ணு? என்னமோ கையோட கூட்டு வரேன்னு சவடால போன?
அது என்ன உன் பொண்ணு அனு உனக்கு பொண்ணு இல்லையா? பாத்தியா உன் அம்மா என்ன சொல்றான்னு? நீ அவளுக்கு பொண்ணு இல்லையா? ஐயா, நீ ஏன் அதுக்கு அப்செட் ஆகல? அவ அடிக்கடி உன் பொண்ணுன்னு கிட்ட சொல்லுவாள், அதுக்காக அப்படி சொன்னேன். அனுமா, நம்ம இருக்கிறது காலனி. இங்க எந்த ஒரு விஷயம்னாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுலயும் இந்த ரகுபதி இருக்கானே. ரகுபதி எல்லாம் ஒரு ஆளா? அவனை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு. புஷ்பா, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. சரி சரி, டீயை போட்டுட்டு வரேன், அதுக்கப்புறம் பேசலாம். அனு, ரிசல்ட் எப்ப வருது? உன்னதான் கேக்குறேன். நாளைக்கு வருதான், ரம்யா தான் சொன்னா. ரொம்ப நல்லது. ரிசல்ட் வந்த உடனே சட்டு புட்டுன்னு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்.